கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர். அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற நமக்கு தேவன் வைத்திருக்கிற வார்த்தையை நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் அந்த முதல் பகுதி. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஆமென். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. என கர்த்தர் அவனோடு என்ன செஞ்சாரோ இருந்தார். அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவின் வாழ்வில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அப்போ நீங்கள் நினைக்கலாம், அவன் ராஜா, அவங்க அப்பா ஒரு ராஜா, அவனுக்கு என்ன கவலை? அப்போ அவன் போன இடம்லாம் அவனுக்கு எப்படி தான் இருக்கும்? அனுகூலமாக தானே இருக்கும். அவன் செய்கிற காரியெல்லாம் எப்படி தான் இருக்கும்? எல்லாம் வாய்க்க தானே செய்யும். நீங்கள் இதே வேதாகமத்தில் 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எசேக்கியா ராஜா எந்தெந்த காரியத்தை செய்ய தொடங்கினானோ அதிலெல்லாம் சித்தி பெற்றான் அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. அதிலெல்லாம் வெற்றி அடைந்தான். எந்த காரியமாக இருந்தாலும் அது அவனுக்கு சக்ஸஸ் ஆயிடும். அல்லேலூயா. அப்படி ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இன்னைக்கு இதே ஆசீர்வாதத்தை நமக்கும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? தரப்போகிறார். உங்களுக்கு நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் அனுகூலம். படிக்கிற இடத்துக்கு போகிறீங்களா பிள்ளைகளே, உங்களுக்கு அனுகூலம். வேலை செய்கிற இடத்துக்கு போகிறீங்களா சகோதர சகோதரிகளே, அந்த இடத்துல உங்களுக்கு அனுகூலம். தொழில் செய்கிறீங்களா அதில் உங்களுக்கு அனுகூலம். பிரயாணம் பண்ணுறீங்களா அதில் உங்களுக்கு அனுகூலம். ஊழியம் செய்கிறீங்களா அதில் உங்களுக்கு அனுகூலம். எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுக்கு வேண்டிய அனுகூலங்களை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த எசேக்கியா இந்த அனுகூலத்தை எளிதாக என்ன செய்யலை, அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவங்க அப்பா ஒரு நல்ல மனுஷன் கிடையாது. எப்போவுமே தகப்பன் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும்? நல்ல ஒரு முன்மாதிரியான இருக்கணும். ஆனால் எசேக்கியாவுடைய அப்பா ஒரு ரோல் மாடல் கிடையாது. அவன் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தவர். கர்த்தர் அருவருத்த சகல காரியங்களையும் துணிந்து நடப்பித்தவர். நீங்கள் நல்லா கவனிங்க, அவர் செத்து போனால் அவர் ஒரு ராஜா. ராஜாக்களை வைக்கிற கல்லறையில் வைக்கணும்ல, அந்த கல்லறையில் வைக்கலையாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ராஜாவாக இருப்பதற்கு தகுதியே இல்லாத ஒரு நபர்னு பேர் வாங்கினதுனால தானே அப்படி செய்வாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு பிறந்த பிள்ளை தான் யார்? ஆமாம், எசேக்கியா. ஆனால் அவனுக்கு எல்லாம் அனுகூலமாக இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு பின்னணியும் சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, எங்கள் அப்பா சரியில்லை, அதனால் எனக்கு எதுவுமே சரியில்லை அப்படி சொல்ல ஆண்டவர் விட மாட்டார். இதற்கு முன்பு உங்களுடைய காரியங்கள் எதுவும் அனுகூலம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்று முதல் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமா. இந்த எசேக்கியா ஒரு ராஜா அப்படின்னு இருந்தாலும் இவன் தன்னுடைய ஆரம்பத்தை ஒரு பெரிய செல்வாக்குள்ள ராஜாவா துவங்கலை. ஆமென். ராஜானா எப்படி இருக்கணும்? ஐஸ்வர்யம் ஏராளமாக இருக்கணும், அப்படிதானே? புகழ் பெற்ற ஒரு மனுஷனா இருக்கணும். அந்த ராஜ்யத்தில் ஒரு குறை என்ன செய்யக்கூடாது. கஜானா காலி. அவங்க அப்பா எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டான்? காலி பண்ணிட்டு போயிட்டான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இவனுடைய வாழ்க்கை அனுகூலமாய் மாறியது. அதனால் நீங்கள் எதையுமே வருத்தப்படாதீங்க. எனக்கு சோர்ஸ்னு ஒன்றும் இல்லை, எனக்கு பலம்னு ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை, ஏதாவது மூலதனம் சொல்லணும்ல, அந்த மூலதனம் எனக்கு இல்லை, அதனால தான் எனக்கு சக்ஸஸாக எதையும் செய்ய முடியல அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இப்படி எசேக்கியாக்கு எதுவுமே ஆதாரமாக இல்லை, மூலதனமாக இல்லை, எல்லாமே முட்டை பேலன்ஸில் இருந்துச்சு. ஆனால் அவனை கர்த்தர் அனுகூலம் உள்ளவனாய் மாற்றினார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இவன் தன்னுடைய வாழ்க்கையிலையும் சும்மாலாம் சாதாரணமாக என்ன செய்யலை, இந்த அனுகூலத்தை பெறலை. அவன் 3 நிலைகளிலே அவன் பாதிக்கப்பட்டவனாக இருந்தான். அதில் தான் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக இருந்தான். அந்த 3 காரியத்தை தான் இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் சொல்லி இந்த அனுகூலத்திற்கு என்ன காரணம் என்பதையும் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எசேக்கியா ராஜா ஒரு பெரிய எதிரியை சந்திக்க வேண்டியது இருந்தது. ஒரு பலம் வாய்ந்த ராஜ்யத்தை அவன் எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது. அந்த நாட்களில் இந்த எசேக்கியாவை காட்டிலும் அந்த அசீரியர்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாங்க.
அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த எசேக்கியாவை முற்றுகையிட்டார்கள், அவனை வளைந்து கொண்டார்கள், இந்த எசேக்கியாவை செயல்பட முடியாதபடிக்கு முடக்கி போட்டு விட்டார்கள். இந்த எசேக்கியாவை மாத்திரமல்ல, அவனோடு கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் பயமுறுத்தினார்கள். அல்லேலூயா. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜாவா ஜனங்களை காப்பாற்ற அவன் என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும். ஆனால் இப்போ யுத்தம் பண்ண முடியாது, இப்போ அவனால் செயல்பட முடியாது. முற்றிலும் முடக்கப்பட்ட ஒரு மனிதனாய் மாறி போனவன் யாரு? ஆனா கர்த்தர் யுத்தத்தில் அவனுக்கு அனுகூலமாக இருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா நான் உங்களுக்கு இதுல இருந்து சொல்லித்தர காரியம் என்னன்னா, ராஜாவா இருந்த அவனுடைய பொறுப்பு யுத்தம் பண்ணி எதிரிகளை வீழ்த்தி தன்னுடைய ஜனங்களை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அவன் தன்னுடைய ஸ்தானத்திற்கு வந்த அந்த நெருக்கடியில், அந்த வேதனையான சூழ்நிலையில் கர்த்தரிடத்திலிருந்து அனுகூலத்தை பெற்றுக்கொண்டான். இப்போ நீங்கள் கணவர் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கீங்க, மனைவி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கீங்க, பெற்றோர் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கீங்க, பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கீங்க, எஜமான் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கீங்க, ஊழியர் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம், விசுவாசிங்கிற ஸ்தானம். இதிலெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய சில பொறுப்புகள் இருக்கிறது, நாம் நிறைவேற்ற வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. இந்த கடமைகளை நாம் செய்ய முடியாதபடி வளைந்து கொள்ளப்பட்டால், முற்றுகையிடப்பட்டால், முடக்கப்பட்டால் நீங்க பயப்படாதீங்க. எசேக்கியாவுக்கு அனுகூலம் கிடைத்தது போல உங்களுக்கும் அனுகூலம் கிடைக்கும். உங்க பொறுப்புகளை, கடமைகளை நீங்க வெற்றிகரமாய் நிறைவேற்றி முடிப்பீர்கள். அல்லேலூயா. உங்க பணிகள் தடைபடாது. நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை மிக சிறப்பாக செய்து முடிக்க ஆண்டவரே உங்களுக்கு உதவி செய்வார். சரியா? ரெண்டாவது, இவனுக்கு வந்த ஒரு பெரிய பாதிப்பு என்ன அப்படின்னா, வெர்பல் அபியூசஸ், வார்த்தைகளினால் வந்த வருத்தமான சூழ்நிலைகள், ஒரு விதமான நெருக்கம். என்ன அப்படின்னா, இந்த எதிரி நாட்டை சேர்ந்த தளபதிகள் அவங்க பேசின வார்த்தைலாம் தூஷணமான வார்த்தை, அவமரியாதையான வார்த்தை, தரக்குறைவான வார்த்தை. இவனை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பேசப்பட்ட வார்த்தைகள். அல்லேலூயா. நீங்கள் சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, 2 அடி கூட அடித்தா நான் என்ன செஞ்சுக்கிடுவேன், வாங்கிக்கிடுவேன். ஆனால் இந்த வார்த்தையினால் என்னை வேதனைப்படுத்திட்டாங்க, அது எனக்கு என்ன செய்ய முடியல, தாங்கவே முடியலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதை மாதிரி இந்த எசேக்கியா ராஜாவின் தளபதிகள் சொல்கிறாங்க, ஐயா சீரிய பாஷையில் பேசுங்க, எங்களுக்கு சீரிய பாஷை தெரியும், யூத பாஷையில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாலும் நான் அப்படி தான் பேசுவேன், எல்லாரும் கேட்குற மாதிரி தான் பேசுவேன். ஒன்று அவமானப்படுத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், ஒன்று அசிங்கப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கிறேன். நீ ராஜாங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லைங்கிறத நான் காட்டுறதுக்கு தான் என்ன செஞ்சுருக்கேன், வந்திருக்கிறேன்னு வார்த்தைகள் பரிமாற்றம் செய்யப்பட்டது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பாருங்க, அதுலேயும் அனுகூலமாக இருந்தார். அந்த நெருக்கத்திலையும், அந்த இருதயம் உடைந்து போயிருந்த சூழ்நிலையிலையும், இருதயம் காயப்பட்டிருந்த அந்த நேரத்திலும் ஆண்டவர் அவனுக்கு அனுகூலம் பண்ணினார். இப்போ பாருங்க, ஆண்டவர் பாருங்க, இவனை விட்டு போகிறதுக்கு வேற ஒரு ஏற்பாடு பண்ணிட்டார் அந்த எதிரி. ஆனால் அவன் போகும்போது சும்மா போகல, இப்போ வாயால் பேசினான், இப்போ கடிதத்தால் பேசுகிறான். அந்த கடிதத்திலும் ஏராளமான வார்த்தைகள், அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், நிந்திக்கக்கூடிய வார்த்தைகள், பரிகாசம் செய்யக்கூடிய வார்த்தைகள் நிறைய அதில் எழுதப்பட்டு அவனுக்கு என்ன செய்யப்பட்டது, அனுப்பப்பட்டது. இப்படி ஒரு சூழ்நிலையை சந்திச்சா எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. மன உளைச்சல் வந்துடும்ல, அப்படிதானே? மன கவலை வந்துடும்ல, மனதளவில் இதையே திரும்ப திரும்ப என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட நெருக்கத்தில் ஆண்டவர் எசேக்கியாவுக்கு அனுகூலம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில சூழ்நிலைகள், சில வார்த்தைகளினால நீங்கள் பாதிக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, உங்களுக்கு ஒரு தலைக்குனிவு அதன் மூலமாக உண்டாக்கி நீங்கள் அதிலிருந்து விடுபட முடியாமல், வெளியே வர முடியாமல், செயல்பட முடியாமல் இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற உங்களுக்காக இந்த வாரம் அனுகூலமாய் வருவார். அல்லேலூயா. இது எசேக்கியாவுக்கு வந்த இன்னொரு நெருக்கம். அடுத்தது பாருங்க, முதல்ல நான் சொன்னேன் அவன் பொறுப்புல அவனுக்கு வந்த நெருக்கம். ரெண்டாவது, ஒரு மனுஷனா அவனுக்கு வந்த நெருக்கம். அல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷனா அவனுக்கு வந்த நெருக்கம். இப்போ பாருங்க, நம்ம மனிதர்கள் நம்ம சரீரத்தில் தான் இருக்கிறோம். இப்போ அவன் சரீரத்திலே ஒரு நெருக்கம், மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அல்லேலூயா.
அப்போ ஒரு ஆளாவும் அவன் பாதிக்கப்படுறான், பொறுப்புலையும் பாதிக்கப்படுறான், உடல் அளவில் என்ன செய்கிறான், பாதிக்கப்படுறான். கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக இருந்தார். அல்லேலூயா. இப்போ உடல் அளவில் அவனுக்கு வந்த வியாதியை ராஜப்பிளவை அப்படின்னு தமிழ் பைபிளில் வாசிக்கிறோம். இங்கிலீஷ் பைபிளில் கேன்சர்னு என்ன செய்யுது இருக்குது. அது மரணத்துக்கு ஏதுவாக இருந்தது. ஆண்டவரும் வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறாரு, அவன் மரித்து போவான், பிழைக்க மாட்டான், வீட்டு காரியத்தெல்லாம் என்ன செய்யும், ஒழுங்குபடுத்த சொல்லுன்னு தீர்க்கதரிசி ஏசாயாட்ட தான் சொல்லி அனுப்புகிறான். ஆனால் சொன்ன அந்த தீர்க்கதரிசி அரண்மனையின் அந்த முற்றம் பாதி வரைக்கும் போகிறதுக்குள்ள வார்த்தை வந்துட்டு, அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், அதனால் அவனுடைய ஆயுசில் நான் 15 வருஷத்தை கூட்டி கொடுக்குறேன், 3 நாள் தான் சுகமாகி எங்கே போயிடுவான், ஆலயத்துக்கு போயிடுவான். அதுக்கு அடையாளமாக இப்போ பாருங்கள், நம்ம டைம்லாம் இப்போ 10:10ன்னா அடுத்து 11:10 12:10 தான் என்ன செய்யும், சுற்றும். 10:10 9:10 சுற்றுமா, 8:10 சுற்றுமா, 7:10 சுற்றுமா, இது மாதிரி சுத்தாது. இதை மாதிரி ஆண்டவர் ரிவர்ஸ் பண்ணிட்டார். காலத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, ரிவர்ஸ் பண்ணி அவனுக்கு அடையாளப்படுத்தி நான் உனக்கு அனுகூலமாக இருக்குன்னு காட்டிட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளை, இந்த வாரம் இந்த மாதத்தை நீங்கள் முடிக்கும்போது எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக தான் முடிப்பீங்க, எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் முடிப்பீங்க. குறைவுகளோடு, வருத்தத்தோடு, வேதனைகளோடு இந்த மாதத்தை நீங்கள் நிறைவு செய்ய மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்கிறவர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது, இந்த மாதம் ஆண்டவர் எனக்கு எல்லா நிலைகளிலும் எப்படி இருந்தார், அனுகூலமாக இருந்தார். என் ஸ்தானத்துக்கு எந்த பாதிப்பும் வராதபடிக்கு எனக்கு அவர் அனுகூலமாக இருந்தார். ஒரு நபரா எனக்கு எந்த பாதிப்பும் வராதபடிக்கு அவர் எனக்கு அனுகூலமாக இருந்தார். என் உடம்புல எந்த பலவீனமும் என்னை பாதிக்காதபடிக்கு அவர் எனக்கு அனுகூலமாக இருந்தார். அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தின் நிறைவில் எல்லா நிலைகளிலும் அனுகூலத்தை தந்து நீங்களும் சித்தி பெற்றீர்கள். அல்லேலூயா. சக்சஸாக இருந்தீங்க, வெற்றியாய் இந்த மாதத்தை நிறைவு செய்தீர்கள் என்று உங்களை குறித்த கால கணக்குகள் எழுதப்பட போகிறது. உங்களை குறித்த சரித்திர குறிப்புகள் எழுதப்பட போகிறது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ இவ்வளவு அனுகூலத்துக்கு என்ன காரணம், அதை தான் நான் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு இப்போ ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன். 5வது வசனம், 2 ராஜாக்கள் 18:5 ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. அப்ப இந்த அனுகூலத்துக்கு என்ன காரணம்? கர்த்தர் மேல் அவன் வைத்த நம்பிக்கை. அதுலேயும் ஆண்டவர் குறிப்பாக சொல்றாரு, யூதா வம்சத்தில் வந்த ராஜாக்கள்ல அவனுக்கு முன்னாடியும் சரி அவனுக்கு பின்னாடியும் சரி இவன் கர்த்தரை நம்பின மாதிரி வேற எந்த ராஜாவும் கர்த்தரை என்ன செய்யல, நம்பல. அப்படின்னா இன்னைக்கு என் செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து என்ன குறித்து சொல்லப்படணும், இந்த குடும்பத்தில் பிறந்த இவங்க கர்த்தரை நம்பினது போல அவங்க குடும்பத்தில் வேற யாரும் கர்த்தரை நம்பினதில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இந்த ஊரில் இருக்கிற, இந்த சபையில் இருக்கிற இந்த தேவ பிள்ளைகள் கர்த்தரை நம்பின அந்த நம்பிக்கையை போல மற்ற சபைகளில் இதே ஊரில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை நம்பல. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றத சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியுது? இதுதாங்க அனுகூலத்திற்கான ரகசியம். உங்க காரியம் வெற்றி அடைய வேண்டுமா, நீங்க முற்றிலும் யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். இப்ப பாருங்க, நான் கர்த்தரை நம்புறேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப எளிது. ஆனால் அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் காண்பிப்பது தான் முக்கியம். இப்போ இந்த எசேக்கியா அதை காண்பித்தான். இதே 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து, ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு அவசர செய்தி வந்திருக்கு. சத்துருக்கள் முற்றுகையிட்டு விட்டார்கள், அவமானமான வார்த்தைகளை சொல்லி நம்மை தூசிக்கிறார்கள். உடனே ராஜாவை அவன் என்ன செஞ்சிருக்கணும், நேர அமைச்சர்களை கூட்டுகிற இடத்துக்கு என்ன செஞ்சிருக்கணும், அவன் போயிருக்கணும். அப்படிதானா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய படைபலத்தை நம்பி, தன்னுடைய இராணுவ வீரர்களின் திறமைகளை நம்பி, தன்னிடத்தில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் நம்பி அவன் ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சிருக்கணும், அவன் கூட்டி இருக்கணும். ஆனால் அங்கெல்லாம் போகாம அவன் தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ரெட்டுடுத்தி ஆலயத்திற்குள் பிரவேசித்து.
அப்ப இது எதை காண்பிக்கிறது? யுத்தம் பண்ண வேண்டிய ராஜா கர்த்தரை யுத்தம் பண்ற கூப்பிடுறார். இந்த வெற்றியை கர்த்தர் தான் தரணும்னு நம்புறதை வெளிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை மாதிரி தான் நீங்களும் நானும் செயல்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நீங்களும் நானும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறோங்கிறத வெளிப்படுத்தணும்னா நீங்கள் ஆலயத்துக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் கண்கள் நோக்கினவைகளும் என் செவிகள் திறந்தவைகளுமா இருக்கும் என்று வாக்களித்திருக்கிறார். அதனால் நீங்கள் எங்கே ஜெபம் பண்ணாலும் ஜெபம் கேட்கப்படும், உண்மைதான். ஆனால் நீங்கள் ஆலயத்துக்கு ஆண்டவர்கிட்ட வர்றீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இனிமேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் வேறு யாரையும் நம்பி இல்லை ஆண்டவரே, உங்களை தான் நான் நினைச்சிக்கிறேன், நான் நம்பி இருக்கிறேன். ஐயா, ஆலயத்தில் நான் வந்தால் அந்த நேரத்தில் சர்ச்சில் ஜெபம் இருக்காதுல்ல, ஆராதனை நடக்காதில்ல, அப்போ நான் எப்படி வந்து ஜெபம் பண்ணேன்? இல்லை, இந்த ஆலயம் எப்பொழுதும் உங்களுக்காக திறந்திருக்கிறது. நீங்கள் ஓடி வரலாம், நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம், கண்ணீர் விட்டு ஜெபிக்கலாம், கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கலாம், அப்படியே நெடுஞ்சாடையாய் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடந்து என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். இக்கட்டு வரும்போது, நெருக்கம் வரும்போது, பலவீனம் வரும்போது, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறத வெளிப்படுத்த எங்கே வாங்க? ஆலயத்துக்கு வாங்கங்க. ஆண்டவர் ஆலயத்துக்குன்னே ஒரு விசேஷத்தை மகிமையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வீடுகளில் ஜெபம் பண்ணக்கூடாதா பாஸ்டர்? ஜெபிக்கலாம். அல்லேலூயா. நாங்கள் வசதியாக எங்களுக்கு நாங்கள் விரும்புகிற மாதிரி ஜெபிப்பதற்கு சில இடங்கள் இருக்கிறதே, அங்கே ஜெபம் பண்ணக்கூடாதா? ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஜெபிப்பதற்கென்றே சில தேவ மனிதர்களை இந்த தேசத்தில் எழுப்பியிருக்கீங்களே, அவர்கள் வைத்திருக்கிற அந்த இடங்களுக்கு போனாலே ஒரு ஜெப பிரசனம் இருக்கிறத, அங்கே போய் நாங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதா? ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இது எதுவும் தேவ ஆலயத்திற்கு இணையானது அல்ல. ஏன்னா தேவன் தம்முடைய ஆலயத்தில் எழுந்தருள் இருக்கிறார். தேவ சபையிலே தேவன் உலாவுகிறார். பரிசுத்தவான்கள் மத்தியிலே அவர் அசைவாடுகிறார். இங்கே ஒரு பிரசன்னம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. அதனால உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கம்னா உடனே எங்கே வாங்க? ஆலயத்துக்கு வாங்க. ஆமென். இப்போ உடம்பு சரியில்லை, உடனே என்ன செய்வோம்? ஹாஸ்பிட்டல் போகலாமா? போகக்கூடாதா? பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டியது இல்லையோன்னு ஆண்டவரே கேட்டிருக்கிறார். அதனால உடம்புல ஏதாவது செய்துன்னா உடனே எங்கே போங்க? ஆமாம், போங்க. போகாமல் இருக்காதீங்க. விசுவாசம் நல்லது. அல்லேலூயா. கர்த்தர் சுகம் தருவார் நம்புறது தப்புன்னு சொல்லலை, நல்லது. முதல்ல உடம்பு நார்மலாக இல்லை, ஏதோ செய்து வழக்கத்துக்கு மாற என்னமோ பண்ணுதுன்னா உடனே என்ன செய்யுங்க? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, போய் செக் பண்ணுங்க, ட்ரீட் பண்ணுங்க. அவங்க 3 days கோர்ஸோ 5 days கோர்ஸோ கொடுத்தாங்கன்னா என்ன செய்யுங்க? எல்லாம் பண்ணுங்க. இப்போ தொடர்ந்து பலவீனமாகவே இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்கிறத நல்லா கவனிக்கணும். இன்னும் சுகம் ஆகலை. ஸ்கேன் எடுத்தாச்சு, எக்ஸ்ரே எடுத்தாச்சு, பிளட்டை டெஸ்ட் பண்ணியாச்சு, சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ எல்லாமே என்ன செஞ்சாச்சு? எடுத்தாச்சு. ஸ்பெஷலிஸ்டெல்லாம் என்ன செஞ்சாச்சு? பார்த்தாச்சு. ஆனால் இன்னும் சுகம் மட்டும் ஆகலை. அதே பலவீனம் இருக்குது, வலி இருக்குது, வேதனை இருக்குது, ஒரு சேஞ்சும் இல்லை. இப்போ என்ன செய்யறது? அப்போ தான் ஆலயத்துக்கு வரணும். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அதனால் கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தை உடலில் அனுபவிக்க தான் நமக்கு நல்ல மருத்துவர்களை, மருத்துவமனைகளை, சிறப்பு நிபுணர்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அதனால் உடம்புலலாம் ஏதாவது ஒன்றுன்னா சும்மா அப்படியே என்ன செஞ்சிட்ருக்கூடாது, வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். தப்பு இல்லை. 40 வயசுக்கு மேலே ஆகிட்டா ஃபுல் பாடியை செக் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஃபுல் செக்கப் பண்ணுங்க. 40 வயதுக்கு மேலே கடந்துட்டா 3 மாதத்துக்கு ஒரு தடவை சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கான்னு நினைச்சிங்க, செக் பண்ணுங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. அல்லேலூயா. சகோதரிகள் 40, 45 வயதை தாண்டிட்டிங்கன்னா மேமோகிராம் என்ன செய்யுங்க, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் தப்பு கிடையாது. அதெல்லாம் நீங்கள் பரிசோதனை செஞ்சு என்ன செய்யுங்க, நீங்கள் பாருங்கள். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிற கேஸை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இப்போ ஒன்றும் சரிப்பட்டு வரல. இப்போ எசேக்கியா ராஜாவுக்கு இப்போ எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க? ராஜா இல்லை, அவர் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவனுக்கு சுகமே ஆகலை, அவன் சாக போகிறான், அந்த டெட் கண்டிஷன் ஆகிட்டு. இப்போ ஆண்டவர்கிட்ட வார்த்தை வந்துட்டு நீ செத்துருவே, பிழைக்க மாட்டேன், உயிர் எழுதுன்ட்டார். வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துட்டார், அதான் அர்த்தம். சரியா? ஆனால் அந்த மனுஷன் பாருங்க, எப்பவுமே ஆலயத்துக்கு வர்றது, எந்த பிரச்சனாலும் உடனே எங்கே தான் வருவான். ஆனால் அன்னைக்கு வியாதி படுக்க ஆலயத்துக்கு வர முடியாது, சூர்புறமாக திரும்பி கர்த்தரை கூப்பிட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஆண்டவரை நம்புறத எந்தெந்த விதத்தில் வெளிப்படுத்த முடியுமோ அந்தந்த விதத்தில் வெளிப்படுத்துங்கள். ஆண்டவர் மேலே உங்கள் நம்பிக்கை இருக்கிறது என்பதை எப்படியெல்லாம் அவர்கிட்ட தெரியப்படுத்தணுமோ அதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதுக்கு தான் இதை சொல்கிறேன் நான். மாத்திரையை நம்பாதீங்க, மருந்து நம்பாதீங்க, டாக்டரை நம்பாதீங்க, ஹாஸ்பிட்டல், அது மேட்ரு கிடையாது. இதெல்லாம் ஊசியெல்லாம் போட்டாலும் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டாலும் நீங்கள் போகும்போதே ஜெபம் பண்ணி போங்க. ஆண்டவரே, நான் போகிற ஹாஸ்பிட்டலையோ இந்த டாக்டரையோ நான் நம்பி என்ன செய்யலை, நான் போகல, என் உடம்பை உருவாக்கின சிருஷ்டித்த உங்களை நம்பி நான் போகிறேன். இதில் என்ன பலவீனம் பாதிப்பு இருந்தாலும் எனக்கு உதவி செய்ய உம்மாலே கூடும். அப்படி ஒரு நம்பிக்கையில் போங்க. அவங்க கொடுக்குற டேப்லெட்டெல்லாம் அப்படியே காலையில் ஒன்று, மதியானம் ஒன்று, சாயங்காலம் ஒன்றுன்னு பார்த்து கலர் கலராக இருக்குன்னு டபக்குன்னு நினைச்சு செஞ்சிடக்கூடாது, முழுங்கிடக்கூடாது. அதை எடுத்து வச்சு ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது என்ன மாத்திரை என்ன மருந்துன்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் இதை கொடுத்தா சுகம்னு அவங்க படித்து என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. இதை நான் சாப்பிடும்போது எனக்கு என்ன உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், எனக்கு ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஏன்னா நான் இதன் மேலே என் நம்பிக்கை வைக்கல. நீங்கள் தான் என் நோய்களை சிலுவையில் சுமந்திருக்கீங்க, என் பலவீனங்களை சிலுவையில் சுமந்திருக்கீங்க. நான் ஆரோக்கியமாக இருப்பதற்காக நீங்கள் தான் கல்வாரியில் காயப்பட்டிருக்கீங்க. ஆகவே அந்த தழும்புள்ள கரம் என்னை தொடட்டும், என்னை சுகமாக்குங்க. அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் மேலே எசேக்கியா தான் வைத்திருந்த நம்பிக்கையை அவர் என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். அந்த இதில் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிரதானிகளை ஏசாயா தீர்க்கதரிசிட்ட அனுப்பி விடுறார். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் போய் அவர்கிட்ட என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி அனுப்பி விடுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் மேலே அவர் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்த அடுத்து அவர் செய்தது, ஊழியரோடு அவருக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அந்த தகவலை உடனடியாக யாருக்கு தெரியப்படுத்துகிறார், ஊழியக்காரனுக்கு என்ன செய்கிறார், தெரியப்படுத்துகிறார். ஒரு நல்ல ஆவிக்குரிய ஐக்கியம் கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருப்பதற்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டரை ரீச் பண்ண முடியல, உடனே அவரை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல, பேச முடியல அப்படின்னா, நல்லா ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் நம்ம நடுவில் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. நான் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ண ரீச் ஆகலை, நீங்கள் ப்ளீஸ் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சொல்லுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, அதனால எனக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இது ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையின் இன்னொரு வெளிப்பாடு. அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசிட்ட நீ சொல்லு அப்படின்னு ஆள் அனுப்பினோடனே வார்த்தை வந்துட்டு, தீர்க்கதரிசி மூலமாக வார்த்தை வந்துட்டு, நான் ஒரு ஆவியை அனுப்புவேன், உன்னிடத்தில் நோக்கமாக இருக்கிற அவனை ஆண்டவர் என்ன செய்வார், திசை திருப்பி கொண்டு போயிடுவார்ப்பா. அதே மாதிரி போயிட்டான். ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்முடைய ஜீவனெல்லாம் வார்த்தையில் தான் இருக்குது, நம்முடைய எதிர்காலம்லாம் வார்த்தையில் தான் இருக்குது. நெருக்கத்திலிருந்து விடுதலை வார்த்தையில் இருக்குது, பலவீனத்திலிருந்து சுகம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. நாம் சந்திக்கிற போராட்டங்களிலே நமக்கு பரிகார தீர்வு கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. இந்த வார்த்தை ஊழியக்காரன் இருக்கு, பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் இருக்கு, தேவ பிள்ளைகள் கூடுகிற இடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்த என்ன சான்சஸ் இருக்கோ, வாய்ப்புகள் இருக்கோ, அதெல்லாம் பயன்படுத்தணும். அல்லேலூயா. பாஸ்டர் யாருக்காக வச்சிருக்கிறாரு, உங்களுக்காக தான். உங்களுக்கு ஒன்றுன்னா உத்தரவாதம் பண்ணுறதுக்கு தான், உங்கள் பிரச்சனைக்காக திறப்பில் நிற்கிறதுக்கு தான், உங்களுக்காக மன்றாடி ஜெபம் பண்ணுறதுக்கு தான். அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி பாஸ்டர்னு அழக்கூடாது. அப்போ கர்த்தர் மேலே நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையை கடைசி நேரத்தில் காட்டக்கூடாது. அல்லேலூயா. முதல்லையே காட்டிடணும். ஆமென் சொல்லுங்க. இந்த மனிதன், இந்த ராஜா, அவன் தன்னுடைய பாதிப்புகளில், வேதனையில், நெருக்கத்தில் உடனடியாக அந்த ஊழியரோடு தன்னுடைய ஐக்கியத்தை வலுப்படுத்தி கொண்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அடுத்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த லெட்டரை கொண்டு போய் ஏசாயாவும் எசேக்கியாவும் ஆலயத்தில் ஆண்டவருக்கு முன்னாடி விரித்து வானத்தை நோக்கி என்ன செஞ்சாங்களாம், அபயமிட்டார்கள். அப்போ அந்த இடத்துல ஊழியக்காரனோடு இணைந்து அவன் என்ன செய்யறான், எங்க
ஆலயத்தில் ஜெபம் பண்ணுறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒன்று போல் என்ன செய்யாது இருக்கா. சில கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், நெருக்கம் வரலாம், வேதனை வரலாம், வியாதி வரலாம், இழப்பு வரலாம், எதுனாலும் வரலாம். ஆனால் அப்படி வரும்போது ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்து, பாஸ்டர் இப்படி ஒரு நெருக்கத்தில் இருக்கும், எங்கள் கூட வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா, ஒரு அரை மணி நேரம் எங்களுக்காக நீங்கள் ஆலயத்தில் வந்து ஜெபிப்பீங்களான்னு என்ன செய்யணும், கூப்பிடணும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த இவர்கள் இருவரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி வானத்தை பார்த்து ஜெபம் பண்றாங்க. பைபிளில் வாசிக்கிறோம், கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. பதில் வருது, தேவனுடைய செயல் வெளிப்படுது, கர்த்தர் தம்முடைய கிரியையை வெளிப்படுத்துகிறார். அப்ப இருவர் ஒருமித்தால் பரலோகத்தின் தேவனால் உண்டாகும். என்ன காரியத்திற்காக நீங்க ஊழியக்காரனோடு இணைந்து உங்க நெருக்கத்தை சொல்லி ஜெபிக்க வருகிறீர்களோ, அங்கே ஒரு விசாலம் உண்டாகும், அங்கே ஒரு விடுதலை உண்டாகும், நீங்கள் எதிர்பார்க்கிற சுகம் உண்டாகும், உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் எசேக்கியா ஆண்டவர் மேலே தான் வைத்திருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்காக அவன் எடுத்த முயற்சிகள். அல்லேலூயா. அவன் நீங்களும் யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கை என்ன செய்யணும், நீங்கள் வைக்கணும். கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்து ஆலயத்தோடு ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற ஊழியக்காரனோடு இணைந்து நீங்கள் கரம் கோர்த்து ஜெபித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்குது, உங்களுக்கு அனுகூலம் இருக்குங்க, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, உங்களுக்கு ஒரு அற்புதம் இருக்குது. இந்த எசேக்கியா ராஜாவுக்காக யுத்தம் யார் பண்ணா? கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினாரு. 1,85,000 பேர் காலி. இவங்களை யாரையாவது இவன் எதிர்த்து யுத்தம் பண்ணானா? இல்லை. கர்த்தர் மேல் நீங்க நம்பிக்கை வச்சு பாருங்க, உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக அவர் வழக்காடுவார், உங்களுக்காக அவர் முன் சென்று கோணலானதெல்லாம் செவ்வையாக்குவார், உங்க பாதைகளில் இருக்கிற தடைகளை அவர் அகற்றுவார். நீங்க எளிதாய் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் சுதந்திரித்து கொண்டே இருப்பீர்கள். உங்களை சுற்றிலும் எல்லாம் அனுகூலமாகவே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அந்த பதில் அந்த பேசினா பார்த்தீங்களா, ஒருத்தனுக்கு எழுதி கொடுத்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு இந்த எசேக்கியா தான் பதில் கொடுத்தானா? ஒரு பதிலும் கொடுக்கலங்க. அவனை குறித்த வரலாறு எப்படி முடியும் தெரியுமா? அவன் பிள்ளைகளே எழுப்பி அவனை வெட்டி போட்டார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வாயை திறக்காதீங்க. கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னா உங்கள் கையை நீங்கள் நீட்டாதீங்க. கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னா உங்கள் பலத்தை காட்ட முயற்சி பண்ணாதீங்க. கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய சொந்த முயற்சியில் நீங்கள் எதையும் செய்யாதீங்க. கர்த்தர் செயல்பட இடம் கொடுத்துருங்க. உங்களுக்கு பலம் இருக்கலாம், உங்களுக்கு ஆள் இருக்கலாம், உங்களுக்கு செல்வாக்கு இருக்கலாம், உங்களுக்கு பணம் இருக்கலாம், நான் என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கிரியை செய்வது போல உங்களால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, பதில் கொடுக்க முடியாது. கர்த்தர் உங்கள் சார்பில் பதில் பேசணும், கர்த்தர் உங்கள் சார்பில் வழக்காடணும், கர்த்தர் உங்கள் சார்பில் யுத்தம் பண்ணணும்னா நீங்கள் அமைதியாக இருங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட அதை கொடுத்துருங்க. ஆண்டவரே, நான் உங்களை நம்பி இருக்கேன், இதுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரியுது? ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தைகள் கடினமான வார்த்தைகள், அவமானமான வார்த்தைகள், அவதூறான வார்த்தைகள், பரிகாசம் நிறைந்த வார்த்தைகள், நிந்திக்கிற வார்த்தைகள், அவனுடைய அந்த ராஜ்ய மேன்மையே, ராஜா அப்படிங்கிற ஸ்தானத்தையே மட்டுப்படுத்துகிற வார்த்தைகள், இதுக்கெல்லாம் கர்த்தரே ஒரு முடிவை உண்டாக்கினார். அவன் சொன்னா, எங்க கடவுளுடைய கையிலிருந்து வேற எந்த ராஜாவும் தப்பல, ராஜ்யமும் தப்பல, அதை போல நீங்களும் தப்ப முடியாது, உங்க ராஜாவும் தப்ப முடியாதுன்னா சொன்னவன் உயிரோடு இல்லை, இவன் தப்பிச்சுட்டான். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க கர்த்தரை நம்புகிறதா இருந்தா கர்த்தர் செயல்பட நீங்க இடம் கொடுங்க. அந்த வியாதியான நேரத்திலையும் பாருங்க, இப்படி சொல்லிட்டார, பிழைக்க மாட்டாரன்னு கர்த்தர் சொன்னார்னு வேற சொல்லிட்டாருன்ட்டு அவன் என்ன செய்யல, சும்மா இருக்கலங்க. அவன் சுவர் புறமாக திரும்பி, அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்காக நீங்கள் வருத்தப்படுறீங்களான்னு இன்னொரு மனிதனுடைய அனுதாபத்தை அவன் எதிர்பார்க்கல. கர்த்தரிடத்தில் தன்னுடைய ஆதங்கத்தை சொன்னான், கர்த்தரிடத்தில் தன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டான். அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக மன உத்தமமா உண்மையாக நடந்ததை நீங்கள் நினைக்க மாட்டீங்களான்றான் பாருங்க. எவ்வளோ கான்ஃபிடென்டான வேர்டு. நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? எல்லாத்துலேயும் நம்ம எப்படி இருக்கணும்? உத்தமமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். நீங்கள் நான் அப்போதை வாசித்த ஒரு வாசனை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. 2 நாளாகமும் 31 அதிகாரம், 2 நாளாகமும்
31 அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதே செஞ்சான். நன்மை செம்மை உண்மை. அல்லேலூயா. அவ்வளவு பர்ஃபெக்ட், பிளேம்லெஸ், எல்லாமே பக்கம். அவன் கை நீட்டி குற்றம் சொல்ல முடியாமல் குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவன் வாழ்க்கை என்ன செஞ்சது. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கணும்னா, ஏதோ ஒரு இதில் பெர்ஃபெக்டாக இருக்கும், இன்னொரு இதில் ஓட்ட விட்டுரும். அப்படி இருக்கக்கூடாது. ரைட்? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தம்பதியினர் ஒரு ஹோட்டலில் போய் பிரியாணி வாங்கி பார்சலில் வாங்கிட்டு போய் தனியாக உட்காந்து சாப்பிட்றதுக்காக பிரியாணி பார்சல் ஆர்டர் பண்ணாங்க. அப்போ அவங்க பார்சல் வாங்கிட்டு ஒரு தனிமையாக ஒரு இடத்துல போய் உட்காந்து பொறுமையாக பிரியாணியை சாப்பிடலான்னு பார்சலை ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக கட்டுக்கட்டாக பணம். என்னடா நம்ம வாங்கினது என்னது பிரியாணி, ஆனால் பார்சலுக்குள்ளே என்ன இருக்குது, கட்டுக்கட்டாக பணம் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பண முடிப்பு பார்சலுக்குள்ளே போட்டு நேராக எங்கே வந்தாங்க, ஹோட்டலுக்கு வந்து, ஐயா நாங்கள் 2 பிரியாணி தான் ஆர்டர் பண்ணோம், ஆனால் நீங்கள் பிரியாணியை தர்றதுக்கு பதில் எதை கொடுத்துட்டீங்க, பணங்களெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னொன்னே அவன் பார்த்து பயந்து, ஐயோ நல்ல வேலை பேங்கில் போடுறதுக்கு கொடுத்து வச்சிருந்த பணத்தை இந்த கட்டை மாற்றி உங்கள்ட்ட இந்த பார்சல் என்ன செஞ்சிட்டான், கொடுத்துட்டான் போல். நல்ல வேலை, நீங்களாம் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறதுனால இந்த பணத்தை திரும்ப கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டீங்க, கொடுத்துட்டீங்க. இந்த கலியுகத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு ஆளா, பண ஆசை இல்லாத ஒரு ஆளா, ஆக உங்களை மாதிரி ஒரு தம்பதிகளை நான் என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையில் எங்கேயும் பார்க்க முடியாது. இங்கே வாங்க, உங்கள் கூட சேர்ந்து நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், நாளைக்கு உங்களை குறித்த செய்தியை நியூஸ் பேப்பரில் சோசியல் மீடியாவில் போட்டு உங்களுக்கு லைக் வர்றதுக்கு நான் என்ன செய்கிறேன், ஏற்பாடு பண்ணணுன்னு சொன்னாங்களா? வேண்டாம். ஏன் வேண்டான்றீங்க? ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறோம், இதில் என்ன இருக்குது? ஐயோ வேண்டவே வேண்டாம். ஐயா இதில் என்ன, உங்கள் புகழை எல்லாரும் பார்க்கட்டும், உங்கள் உண்மை, உங்கள் நேர்மை, உங்கள் நியாயத்தை எல்லாரும் நினைச்சிக்கிட்டும் பார்க்கட்டும். அதுக்கு தான் வேறு தப்பான எண்ணத்தோடு நான் போடலையே. ஐயோ போட்டு எங்களை அசிங்கப்படுத்திடாதீங்கண்ணா. ஏயா இதை போட்டால் உனக்கு பெருமை தானே? இல்லை, இவ ஏன் மனைவி இல்லைன்னு நான். அல்லேலூயா. நான் கூட்டிகிட்டு வந்தது யாரு கிடையாது, ஏன் மனைவி கிடையாது, இன்னொருத்த மனைவி. எதில் உண்மையாக இருந்தாங்க? பணத்தில் உண்மையாக இருந்தாங்க, ஆனால் எதில் உண்மை இல்லை, வாழ்க்கையில் உண்மை இல்லை. ஆனால் எசேக்கியா குறித்து பைபிள் சொல்லுது, அவன் கர்த்தருக்கு முன்பாக நன்மையா செம்மையா உண்மையா நடந்தான், எதையும் முழு இருதயத்தோட பக்காவாக செஞ்சான்னு அந்த வசனம் முடியுது. எந்த காரியத்தில் அவன் செஞ்சானோ அதையெல்லாம் முழு இருதயத்தோடும் அவன் செஞ்சாங்க. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எல்லா அனுகூலமாக இருக்கணும்னா கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறதில் இந்த மாதிரி உண்மையாக இருக்கணும். ஒரு இதில் உண்மையாக இருந்துட்டு இன்னொன்றில் கோட்டை விட்டுறக்கூடாது. இதெல்லாம் யார் பார்க்கா? கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே உண்மையாக இருப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையில் இந்த எசேக்கியா ராஜா எப்படி பேர் வாங்கினானோ அப்படி நாம் என்ன செய்வோம், பேர் வாங்குவோம். நம்மை போல கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்த ஒரு நபர் அதுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி இல்லைங்கிற லெவலுக்கு வருவோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போகிற இடத்துலலாம் அனுகூலங்களை தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்ணில் மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையில் உண்மையாக இருப்போம் ஆண்டவரே. அது எங்களுடைய ஸ்தானத்துக்கு வருகிற நெருக்கமாக இருந்தால், நாங்கள் யார் அப்படிங்கிற அந்த எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கமாக இருந்தாலும், எங்கள் உடம்புல வர்ற பலவீனமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு எசேக்கியாவுக்கு அனுகூலம் கொடுத்தது போல எங்களுக்கும் நீங்கள் அனுகூலத்தை தருவீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த அனுகூலத்தை எசேக்கியா பெற்றுக்கொள்வதற்கு உங்களை உண்மையாக நம்பினது போல, எல்லா விஷயத்திலும் நன்மையானது செம்மையானது உண்மையாக அவன் செய்தது போல நாங்களும் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எத்தனை பேர் உண்மையாக இருக்க நம்பிக்கையை வைக்க உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த காரியமாக இருந்தாலும் உங்களை நம்புறதுல முழு இருதயத்தோடு நான் நம்புவேன். எல்லா விஷயத்திலும் நான் உண்மையாக இருப்பேன் ஆண்டவரே. எசேக்கியாவை போல எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஆண்டவரே. இதற்கு முன்பும் பின்பும் இப்படி நம்பிக்கை வைத்த ஒரு நபர் இல்லைங்கிற பேரை கர்த்தர் நீர் எனக்கும் தருவீர்னு சொல்லி என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய அர்ப்பணத்தை கர்த்தருக்கு ஆண்டவரே நீர் கனம் பண்ணி இவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. For prayer contact Pastor J. Kumar,
El Shaddai Ministries, 9500252586, Surandai.